வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சக்திவேலும் குமரவேலும் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்க தட்டு வச்சிட்டு இருக்காங்க மாறி. டேய், எனக்கே ஆச்சரியமா இருக்குதுடா, எல்லா பணமும் கலெக்ட் ஆயிடுச்சுன்னு சக்திவேல் சிரிக்க, ஆமாப்பா அப்படின்னு குமரவேலும் சிரிக்கிறாரு. மாரிய அப்படியே சைஸா திரும்பி பார்த்துட்டு அம்மா எங்கன்னு கேட்குறாரு சக்திவேல். வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாறி சொல்ல, அண்ணனும் அண்ணி எதுக்கு திடீர்னு கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்குறாரு சக்திவேல். கோவிலுக்கு போறதுக்கு காரணம் வேணுமா என்ன அப்படின்னு மாறி கேட்க, ஏண்டா மகளும் மருமகனும் நல்லா இருக்கணும்னு வேண்ட போயிருப்பாங்களோ அப்படின்னு கேட்டுட்டு தானே கெக்கேபிக்கேன்னு சிரிக்கிறாரு சக்திவேல். அதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல அப்படின்னு ஹஸ்பண்டையும் மகனையும் பார்த்துட்டு ஒரு மாதிரியா மாறி சொல்ல, போடு அப்படின்னு சக்திவேல் சொல்ல சாப்பாட்டை போட்டுட்டு இருக்காங்க மாறி. அப்போ அரசி ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டாங்க வர. அரசி நீயும் உட்காரு வாங்குறாங்க மாறி. அவங்களும் சரின்னு தலையாட்டிட்டு சாப்பிட உட்கார போக, அவ உட்கார்ந்துட்டா எனக்கு யார் பரிமாறுறது அப்படின்னு குமரவேல் கேட்க, 3 பேர் சாப்பிட்றதுக்கு 3000 பேர் வந்து பரிமாறுவாங்களா? நான் பரிமாறுறேன்னு மாறி சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு அரசி தான் பரிமாறணும்னு குமரவேல் சொல்றாரு. என்ன இப்படி சொல்றான்னு அரசி பார்த்துக்கிட்டு இருக்க, கல்யாணம் ஆனாலும் ஆச்சு, அப்படியே பொண்டாட்டி தாசனா மாறிட்டடா அப்படின்னு மாறி சொல்ல, அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு குமரவேல். ஏதோ பொண்டாட்டி கையில சாப்பிடணும்னு ஆசைப்படுறான், பரிமாறிட்டு சாப்பிட்டு போகட்டுமே, நீயே நடுப்புற நந்தி மாதிரி நீ பரிமாறுமா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரிங்க உன் புருஷனுக்கு நீயே பரிமாறுமா இந்தா அப்படின்னு சக்திவேலுக்கு சாதத்தை போட்டுட்டு அதை கொடுக்குறாங்க மாறி. அரசி பாக்குற பார்வையில, டேய் உன் மண்டை காலியா தான் இருக்கு, அப்படியே கொட்டிடலாமான்னு யோசிச்சுட்டு சாப்பாடு எடுத்து குமரவேல் தட்டுல போடுறாங்க. ஏய் என்னடி எப்ப பார்த்தாலும் சாம்பாரையே வச்சுக்கிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க, ஏன் இருக்கிறது 3 குழம்பு, அதை தான் மாத்தி மாத்தி வைக்க முடியும், வேற என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு மாறி கேட்டுட்டு இருக்க. மாரிய வேடிக்கை பார்த்துக்கிட்டே குமரவேல் தட்டுல அரிசி சாதத்தை அள்ளி வச்சிட்டு இருக்க. அவரு தட்டை இழுத்துடுறாரு, சாதம் டேபிள்ல கொட்டிடுது. அவ்வளவுதான், பயங்கரமா சேர பின்னுக்கு தள்ளி விட்டுட்டு எழுந்து நின்னு, ஏய் உன் கண்ணு என்ன முதுகுக்கு பின்னாடியா வச்சிருக்க, ஒரு சாப்பாடை கூட ஒழுங்கா பரிமாற தெரியல உனக்கு அப்படின்னு குமரவேல் கத்த. டேய் சின்ன விஷயம்டா இதுக்கு ஏண்டா இப்படி கத்துறன்னு மாறி கேட்க, இது சின்ன விஷயமா? எதுலையுமே இவளுக்கு கவனமே கிடையாது, ஒரு பொறுப்பும் கிடையாது, வீட்டுல நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி வளர்க்கலையா உன்ன? எங்க உங்க அப்பா கடையை வச்சுட்டு கடையை கதின்னு கிடப்பாரு, உங்க அண்ணனுங்க யாரையாவது திருட்டு கல்யாணம் பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு, சும்மா வீட்டுல தானே இருக்கானுங்க, உன்னை வளர்க்கறத விட அப்படி என்ன பெரிய வேலை இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க. வாடா உனக்கு அப்புறமா வச்சுக்கிறேன்னு கோவத்தை மறைச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க அரசி. எதுக்கு இவன் இந்த கத்திட்டு இருக்கிறான்னு மாறி பார்த்துட்டு இருக்க. ஓகே புள்ளையாண்டா ஸ்டார்ட் பண்ணிட்டான், நடத்துடா அப்படின்னு பெருமையா பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். அப்ப பாட்டி மெதுவா அங்க வந்து, டேய் என்னடா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. குமரவேல் கொட்டிருக்க சாதத்தை பார்க்க பாட்டியும் அதை பாக்குறாங்க. அரசி கொஞ்சம் பயத்தோட நின்னுட்டு இருக்க. ஒண்ணும் இல்லத்த, அரசி கொஞ்சம் கை தவறி சாப்பாட்டை கீழே கொட்டிட்டா, அதுக்கு இந்த கத்துறான் அப்படின்னு மாறி சொல்ல, பேரனை ஒரு முறை முறைச்சிட்டு, ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்க, என்ன ஆத்தா? அண்ணா ஆத்தா, சாப்பாடு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை கொடுத்துதான் ஆகணும்னு ரைமிங்க பேசிட்டு இருக்காரு சக்திவேல். இருக்கட்டும்டா, கை தவறி தானே கொட்டிட்டா, வேணும்னு போடல, இல்ல விசிறி அடிச்சிட்டாளா அப்படின்னு பாட்டி கேட்க, அதுதானேங்கிற மாதிரி மாரியும் பார்க்க, ஒரு வேலை செய்யும் போது கவனமா செய்யணும் அப்பத்தா, வளர்ப்பு சரியில்லை, அதான் இங்க பிரச்சனையே அப்படின்னு குமரவேல் திட்டிக்கிட்டே அரசிய பார்க்க அவங்க முறைச்சிட்டே நிக்கிறாங்க. சக்திவேலுக்கு ஏக பெருமை, இவர் என்னமோ அப்படியே நல்லபடியா வளர்ந்துட்ட மாதிரி, அப்பன் புத்தி தானே அப்படியே இருக்கும் அப்படின்னு மாறி முனையிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்க. ஏய் என்னடி என்ன முனகுற அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஒன்னும் இல்லைங்க, சாப்பிடுற நேரத்துல எதுக்கு சண்டைன்னு சொன்னேன் அப்படின்னு மாறி சொல்ல, ஏண்டா நம்ம வீட்டில் என்ன சாப்பாட்டுக்கு பஞ்சமா? கொட்டிட்டானா அதை எடுத்துட்டு போய் போட்டுட்டு வேற சாப்பாடு வந்து வைக்க வேண்டியது தானே, இதை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பாட்டு நேரத்துல எதுக்குடா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. நீங்க வாங்கத்த உட்காருங்கன்னு அவங்களுக்கு சேரை இழுத்து விடுறாங்க மாறி. குமரவேல் வேற வழி இல்லாம வாயை மூடிட்டு நிக்க, அரசி நீயும் உட்காருமா, நான் சாப்பாடு பரிமாறுறேங்கிறாங்க மாறி. அவ உட்காந்தா கொட்டின சாப்பாட்டை யாரு சார் கிளீன் பண்றதா அப்படின்னு குமரவேல் அதுக்கும் கத்த.
ஐயோ அதை நான் அப்புறமா பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு மாறி சொல்ல, ஏமா இவளுக்கு இவ வீட்டுல கொடுத்த செல்லம் போதாதுன்னு நீ வேற செல்லம் கொடுத்து கெடுக்கிறியாமா இவளை அப்படின்னு குமரவேல் கத்த, டே டே டேய் நிறுத்துடா, இத பாரு நான் பேச வேணாமேன்னு பாக்குறேன், தேவையில்லாம பேச வச்சிடாத, நீ என்னடா பெரிய உத்தமனா இல்ல பொறுப்பானவனா சொல்லுடா, தெரிஞ்சே 1008 தப்பு பண்ணி இருக்கிற, தெரியாம பண்ணின தப்புக்கு எதுக்குடா வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி திட்ட குமரவேல் என்ன பேசுறதுன்னு பேசாம நிக்கிறாரு. இப்ப எதுக்கு அத்தா அவனை திட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் வரிஞ்சு கட்டிட்டு வர, ஏண்டா ஒரு நியாயம் வேண்டாமா, ஏதோ தெரியாம கை தவறி கொட்டிடுச்சு, இதுக்கு போய் இவ்வளோ பெரிய வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு பாட்டி கேட்க ரொம்பவே ரைஸ் ஆகுற குமரவேல், இப்ப இவ சுத்தம் பண்றதால இதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. டேய் வேணாம் குமாரு அப்படின்னு பாட்டி ஆரம்பிக்க, அம்மாச்சி தப்பு ஏன் மேலதான், நானே சுத்தம் பண்றேங்கிறாங்க அரசி, உன்னை எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு எதுக்கு இவ்வளவு அடம்னே தெரியலங்கிறாங்க மாறி, சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறான்னு அவங்க முறைச்சிட்டு இருக்க குமரவேல் மறுபடியும் உட்கார்றாரு. சாப்பாடு போடுமா அப்படின்னு பாட்டி சொல்ல அவங்களுக்கு தட்டு வச்சு சாப்பாடு போடுறாங்க மாறி. அரசி உள்ளர இருந்து ஒரு பிளேட்டை கொண்டு வந்து துணியால சாப்பாட்டை தள்ளிவிட, ஜாலியா பாத்துக்கிட்டு என்னையா டார்ச்சர் பண்ற, இப்ப நான் உன்னை எப்படி டார்ச்சர் பண்றேன்னு பாரு அப்படின்னு குமரவேல் மனசுல நினைச்சுக்கிட்டு அரசிய பார்க்க, அரசியும் ஒரு முறைச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. அரசி பெட்ரூம்ல அவங்க பெட்டை உதறிக்கிட்டு இருக்க, ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு எங்கிட்ட மோதாத நான் ராஜாதி ராஜனடி அப்படின்னு ஜாலியா பாடிக்கிட்டு உள்ளர வர்ற குமரவேல் அப்படியே அரசிய பயமுறுத்துற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுறாரு. அரசி முறைச்சிட்டு இருக்க, என்ன முறைக்கிற, உன் வீரம்லாம் இந்த 4 செவத்துக்குள்ளதான் இல்ல, வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் பொட்டி பாம்பா அப்படியே அடங்கி நிக்கிற அப்படின்னு குமரவேல் கிண்டல் பண்ணிட்டு இருக்க, 4 செவத்துக்குள்ள காட்டுற வீரத்தை 4 பேர் முன்னாடி காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அசிங்கப்படுத்த வேண்டாம்னு சொல்லிதான் பேசாம இருந்த அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் நடிக்காதடி, பொத்தாம் பொதுவா எல்லா வேஷமும் கலைஞ்சிடக்கூடாதுன்னு தானே நீ அமைதியா இருந்த, இந்த மாதிரி உன்னை வச்சு அசிங்கப்படுத்தும் போது எனக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஜாலியா சொல்லிக்கிட்டே படார்னு அவங்க காதுல அடிச்சிடறாரு குமரவேல். அரசி திரும்ப அவரை பார்த்துட்டு இருக்க, பாருடா என்ன முறைக்கிற, முறைச்சா நாங்க அப்படியே பயந்துடணுமா, போட்டி உன்னை மட்டும் கிடையாது உன் வீட்டு ஆளுங்களையும் அசிங்கப்படுத்துவேன், அப்பதான் உனக்கு நல்லா எரியும் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு படுக்கலான்னு திரும்ப முறைச்சிட்டு இருக்கிற அரசி படார்னு காலை தூக்கி 2 காலுக்கு நடுப்புற ஒரு உத விடுறாங்க. ஒரு டொப்புன்னு குனிஞ்சி பெட்டில விழ கழுத்துல ஒரு கைத்த போட்டு இருக்கிட்டு இருக்காங்க. என்னடி பண்ற, ஐயோ ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க, என்ன சொன்ன என் வளர்ப்பு சரியில்லையா, என்னைய எப்படி வளர்த்திருக்கணும் உன்ன மாதிரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க அவரு இருமிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏய் விடுறி அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க, பண்றது பூரா கேடு கெட்ட விஷயம், அப்படியே நல்லவே மாதிரி எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா, பாரு சாப்பாடு கொட்டணும்னா நான் உன் தலையிலேயே கொட்டுவேன், எதுக்கு தரையில கொட்ட போறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க கழுத்துல இருந்து கைத்தை எடுக்கிறாங்க அரசி. தடுமாறி எழுந்திருக்கிற குமரவேல், ஏய் நீ எல்லாம் பொண்ணாடி, அது தாலிடி, ஒரு பொண்ணு நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அத அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, நான் பொண்ணுதான், தாலிய மதிக்கிறவதான், ஆனா இது தாலியா உன்னை பழிவாங்க நானா என் கழுத்துல கட்டிக்கிட்ட கயிறு அப்படின்னு அரசியா ஆங்காரமா சொல்ல, என்ன அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொல்லலாம்னு பாக்குறியா அப்படின்னு குமரவேல் கேட்க, சேச்சே சாகடிக்கணும்னா அத நான் முதல் நாளே செஞ்சிருப்பேன் அப்படின்னு அரசி சொல்ல பயத்தோட பாக்குறாரு குமரவேல். கத்தி இருந்துச்சுல ஒரே சொருகி இருப்பேன், அதெல்லாம் என்னோட நோக்கமே இல்ல அப்படின்னு அரசி சொல்ல இப்ப குமரவேல் கண்கள்ல பயத்தோட, அப்புறம் என்னதாண்டி உன் நோக்கம்னு கேக்குறாரு. இதோ இப்ப கதறல, என்னை பார்த்து நடுங்குறல, புலிவால புடிச்சிட்டோன்னு பயப்படுறல, இத பார்த்து ரசிக்கிறது தான் என்னோட நோக்கமே, அத்தை மாமா முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்த வேணாமேன்னு தான் நான் அமைதியா இருந்தேன், ஆனா அதை புரிஞ்சுக்க கூட உனக்கு அறிவில்லைல்ல அப்படின்னு குமரவேலை வச்சு செய்யறாங்க. அரசி ரெண்டையும் கேட்ச் பிடிச்சிக்கிட்டு, என்னடி எதுக்கு இந்த மாதிரி வீசுறேன்னு கேக்குறாரு. அதுவா வெளியே போய் படுன்னு அரசி சொல்ல, என்னது இது ஏன் ரூமு அப்படின்னு குமரவேல் சொல்ல, இருக்கட்டும், உங்க அப்பா அம்மா முன்னாடி வச்சுதானே என்ன அசிங்கப்படுத்தி விட்ட, இப்போ அவங்களுக்கு தெரியற மாதிரி வெளியே போய் படு அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் லூசாடி நீ, நான் வெளியில போய் படுத்தா ஏன்னு கேட்பாங்கல்ல அப்படின்னு குமரவேல் கேட்கட்டும் பதில் சொல்லு, என் பொண்டாட்டி என்ன வெளியே படுக்க வச்சான்னு சொல்லு, அசிங்கப்படு அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் உன்ன அப்படின்னு தலைவாணியை தூக்க அப்படியே அந்த மஞ்ச கைத்தை இழுத்து காமிக்க பயத்தோட ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாரு குமரவேல்.
உசுரை பத்தி உனக்கு கவலை இல்லைன்னா இங்க படுத்து தூங்கு, உசுருக்கு உத்தரவாதம் வேணும்னா வெளியே போய் தூங்கு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு அரசி கயிறோட நிக்க குமரவேல் கொஞ்சம் முன்னாடி கழுத்து நெறிப்பட்டதை நினைச்சு பாக்குறாரு. அப்படின்னு அரசி மிரட்ட வேற வழி இல்லாம குமரவேல் வெளியே போக அவரை வெளியே தள்ளி கதவை சாத்துறாங்க அரசி. அப்போ பக்கத்து ரூம்ல இருந்து கதவை திறந்துட்டு வெளியே வர்ற சக்திவேல் மகனை பார்க்க அப்பாவை பாக்குற குமரவேலும் திடுக்குன்னு நிக்கிறாரு. என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அவரு கேட்க அசடு விளைஞ்சிட்டு அது அப்பா நான் ஹால்ல தூங்க போறேன்ப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல ஏன்டா ஹால்ல தூங்குற, ரூம்ல படுக்க வேண்டியது தானேன்னு சக்திவேல் கேக்குறாரு. அது என் ரூம்ல ஏசி வேலை செய்யலப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல இல்லப்பா அது என் ரூம்ல ஏசி வேலை செய்யலப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல என்னடா உளர்ற, புது ஏசி தானே போட்டிருக்கோம் அப்படின்னு சக்திவேல் கேட்க ஆமா புது ஏசி தான் ஆனா வேலை செய்யல, லோ வோல்டேஜ்ன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல எப்ப இருந்துடா வேலை செய்யலன்னு கேக்குறாரு சக்திவேல். இப்பதான் கொஞ்ச நேரமா தான் வேலை செய்யலப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல சரி நாளைக்கு ஆளை வர சொல்லலாம், அப்பத்தா ரூம்ல போய் படுங்கிறாரு சக்திவேல். இல்லப்பா நான் ஹால்லையே படுத்துக்கிறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல சரி ஓ இஷ்டம்னு சக்திவேல் சொல்ல சரிப்பாங்கிறாரு. போக திரும்பினவரு மறுபடியும் திரும்பி பார்த்து சாப்பிடுறப்ப பாண்டிய மகளை மிரட்டின பாத்தியா, பாக்குறதுக்கு அப்படி இருந்துச்சுடா அப்படின்னு சக்திவேல் பெருமையா மகன் தோல்ல தட்ட அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு தானே தெரியும்னு குமரவேல் பாக்குறாரு. இப்படிதான்டா இருக்கணும், இந்த பொண்டாட்டிங்க கிட்ட எல்லாம் அடங்கி போகவே கூடாது, அவளுங்களெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லன்னு வச்சுக்க மண்டையில ஏறி உட்கார்ந்துருவாளுங்க. ஆனா பாண்டிய மக உன்னை சாம்பார் ஊத்திய சாகடிச்சிருவான்னு நினைச்சேன், சக்திவேல் பையங்கிறத நிரூபிச்சுட்டடா, உங்க அப்பனுக்கு பெருமையா இருக்குடான்னு சொல்ல வருத்தத்தையும் பயத்தையும் மறைச்சிட்டு ஈன்னு கெக்க பிக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காரு குமரவேல். போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக சரிப்பான்னு அசட்டு சிரிப்பு சிரிக்கிற குமரவேல் உள்ளரை என்ன நடக்குதுன்னு தெரியாம இந்த மனுஷன் இந்த பேச்சு பேசிட்டு போறாரு அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு நிக்கிறாரு குமரவேல். மீனாவோட அப்பா கால் பண்ண ரெடி ஆயிட்டு இருந்த செந்தில் போன் எடுத்து ஹலோ மாமாங்கிறாரு. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு செந்தில் கேட்கிறாரு. நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, கடையில இருக்கீங்களா வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு அவரு கேட்க வீட்டுல தான் இருக்கேன் இப்ப அப்படிங்கிறாரு செந்தில். கடைக்கு கிளம்பிட்டு இருக்கேங்கிறாரு செந்தில். மீனா ஆபீஸ் போயிருச்சான்னு அவரு கேட்க இல்ல அவ இன்னும் கிளம்பலங்கிறாரு செந்தில். நல்லதா போச்சு மாப்பிள்ள, மீனாவும் நீங்களும் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களான்னு கேக்குறாரு மீனா அப்பா. என்னாச்சு மாமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு செந்தில் கொஞ்சம் பதட்டமா கேட்க பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உடனே வாங்கங்கிறாரு அவரு. உங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு செந்தில் கேட்க அதெல்லாம் நல்லா இருக்கேன், உங்க வேலை விஷயமா கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு, உடனே புறப்பட்டு வர்றீங்களான்னு அவரு கேட்க செந்தில் கொஞ்சம் திகைச்சு போனாலும் சரிங்க மாமா நாங்க கிளம்பி வந்துடுறோம்னு சொல்ல சரிங்க மாப்பிள்ளன்னு போனை வைக்கிறாரு மீனா அப்பா. போனை வைக்கிற செந்தில் வேலை விஷயமா பேசணும்னு சொல்றாரு. ஒருவேளை வேலை கிடைச்சிருச்சோ, ஆனா அந்த சந்தோஷமே அவர் குரல்ல இல்லையே, ஒருவேளை வேலை கிடைக்கலையோ, ஐயோ 10 லட்சம் ரூபா மீனா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, சொன்னா பதட்டம் ஆயிடுவா, வேலை விஷயம்னு சொல்லாமலே கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு செந்தில் யோசிச்சுட்டே இருக்க ஏங்க என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றீங்களான்னு கேட்டுட்டு மீனா வர்றாங்க. செந்தில் கவனிக்காம சிலையா நிக்க என்னடா இதுன்னு பார்த்துட்டு முதுகுல 2 தட்டு தட்டுறாங்க. ஏங்கன்னு கூப்பிட அப்படின்னு கண்ணை படப்படன்னு அடிச்சுட்டு திரும்புறாரு செந்தில். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க அது உங்க அப்பா ஃபோன் பண்ணாரு, நம்மள வீட்டுக்கு வர சொன்னாருன்னு செந்தில் சொல்ல எதுக்குன்னு மீனா கேக்குறாங்க. அது என்னன்னு தெரியல எதுவும் சொல்லலங்கிறாரு செந்தில். ஐயோ மறுபடியும் அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு மீனா கேட்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்னன்னு கேட்டேன், உடம்பெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு, வேற ஏதோ விஷயம் உடனே கிளம்பி வர சொன்னாருங்கிறாரு செந்தில். ஏங்க வேற என்ன விஷயம்னு கேட்க வேண்டியது தானே, இருங்க நான் போய் முதல்ல எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டுட்டு வரேன்னு மீனா திரும்ப ஏய் ஃபோன் பண்றதுக்கு பதிலா நாம நேர்லயே போயிடலாம் வா போலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போலான்னு மீனாவை கூட்டிட்டு கிளம்புறாரு செந்தில். வெளியே ஹாலில் பாண்டியனும் கோமதியும் உட்காந்து பேசிட்டு இருக்க போற வழியில அதை அப்படியே பார்த்து சொல்லிட்டு போயிடுங்கன்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ செந்திலும் மீனாவும் வந்து நின்று ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க ஏண்டா செந்தில் மீனாவை கொண்டு போய் விட போறியான்னு பாண்டியன் கேட்கிறாரு. செந்தில் ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு நாளைக்கு மீனா ஆட்டோல போயிட்டு வரட்டும்டா, நீ ஒண்ணு பண்ணு, நம்ம மருந்து கடை சண்முகம் இருக்காருல்ல அவரை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்கிறாரு பாண்டியன். என்னடா பக்கு பக்குன்னு முழிக்கிற, இலை நம்ம கோவில் பக்கத்துல மருந்து கடை வச்சிருக்காருல்லடா சண்முகம், அவரை தாண்டா போய் பார்த்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல திருதர்னு முழிச்சுக்கிட்டே தான் நிக்கிறாரு செந்தில். ஒண்ணு போறேன்னு சொல்லணும், இல்ல போக முடியாது நான் இங்க போகணும்னு சொல்லணும், ரெண்டும் இல்லாம அப்படியே மரம் மாதிரி நின்னுட்டு
இருக்க அவரு பொண்ணு கல்யாணத்துக்கு மளிகை ஜாமான் வேணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தாப்ல, அவர்கிட்ட என்னென்ன ஐட்டம் வேணும்னு கேட்டு ஒரு லிஸ்ட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஒரு வழியா வாயை திறந்து நான் கொஞ்சம் லேட்டா போலாமாப்பான்னு கேக்குறாரு செந்தில். சுருன்னு ஏறினாலும் அதை அடக்கிக்கிட்டு ஏண்டான்னு பாண்டியன் கேக்குறாரு. இப்ப போறதுக்கு என்னன்னு அவர் கேட்க, அது நானும் மீனாவும் கொஞ்சம் வெளியில போக வேண்டி இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, வெளியில போறீங்களான்னு கேக்குறாரு பாண்டியன். அப்ப நீ ஆபீஸ் போகலையாமான்னு கோமதி கேட்க, அத்தை இல்ல போகல அப்படின்னு மீனா சொல்ல, வேற எங்கப்பா போறீங்கன்னு கேக்குறாரு பாண்டியன். இல்லம்மாமா எங்க அப்பா போன் பண்ணி, எனக்கு இல்ல இவருக்கு போன் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, என்ன விஷயமான்னு கோமதி கேக்குறாங்க. தெரியல அத்தை, வீட்டுக்கு போனாதான் தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல, ஏண்டா சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு போய் பார்க்க வேண்டியது தானே, இல்லைன்னா மதியம் சாப்பாட்டு டயத்துல போய் பார்க்க வேண்டியது தானே, எதுக்கு இப்பவே போற அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா அது அவங்க அப்பா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. ஏன்பா மீனா உங்க அப்பா தானே, இந்த மாதிரி வேலை வெட்டி இருக்குன்னு சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாரா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல மாமா போன் பண்ணி உடனே வர சொல்லியிருக்காங்களாம், அதான் என்னன்னு தெரியலங்கிறாங்க மீனா. என்னப்பா இது, சண்முக அண்ணன் வேற 10 மணிக்கு மேல கடையில இருக்க மாட்டாப்ல அப்படின்னு பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்க, அத நான் பாத்துக்கிறேன் பாங்கிறாரு செந்தில். எப்படியாவது அவர்கிட்ட பேசி லிஸ்ட வாங்கிடுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, இல்லடா அவரு மளிகை சாமானுக்கு அட்வான்ஸ் வேற கொடுக்கறேன்னு சொன்னாரு அப்படின்னு பாண்டியன் விடாம நீ இழுத்து பிடிச்சு நிறுத்த, மாமா அப்பா இந்த மாதிரிலாம் திடீர்னு போன் பண்ணி எல்லாம் வர சொன்னதே கிடையாது, இந்த மாதிரி திடீர்னு போன் பண்ணி வர சொன்ன உடனே அவருக்கு உடம்பு சரியில்லையே என்னமோன்னு பயமா இருக்கு மாமா, நாங்க போயிட்டு வந்துட்டுமான்னு கொஞ்சம் பதட்டமா கேக்குறாங்க மீனா. ஆமாப்பா அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையேப்பா, சரிப்பா நீங்க போயிட்டு வாங்கங்கிறாரு பாண்டியன். இந்த பாரு நீ பயப்படாத, வேற ஏதாவது விஷயமா தான் இருக்கும், எதா இருந்தாலும் நீங்க அங்க போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்க சரியா அப்படின்னு கோமதி கேட்க, சரிங்க தன்னை தலையாற்ற மீனா வாங்கன்னு கூப்பிட, சரிம்மா போயிட்டு வந்துடுறோம்னு செந்திலும் கிளம்புறாரு. இந்த என்கொயரிலேயே 1/2 hour போயிரும், வர அத்தை வர மாமான்னு மீனாவும் கிளம்புறாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அதுக்கு கொஞ்சம் டைத்தை இழுக்கிறாரு பாண்டியன். அவங்க போனதும், உன் மைய திமிர பாத்தியா, என்ன விஷயம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டான், கொடுமை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, விடுங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. வெளியே வர்ற செந்தில் வண்டி எடுக்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு. வண்டியை கையில எடுத்துக்கிட்டு, சண்முகண்ணனோட பொண்ணு கல்யாணம் அடுத்த மாசம்தான், இந்த வாரத்துல ஒரு நாள் பார்த்து பேசலாம்னு தான் சொன்னாரே தவிர இன்னைக்கு வர சொல்லி சொல்லவே இல்லை. என்னமோ இன்னைக்கு போனா அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரியே பேசுறாரு பாத்தியா அவரு, நாமளா ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கேன் அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு செந்தில் வெளியே மீனா கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த புள்ள மீனா எவ்வளவு தன்மையா பேசிட்டு போகுது, இவன் பேச்சும் இவன் முகரையும் இவன் பேசுற தோரணையும் அப்படின்னு செந்தில கரிச்சு கொட்டிட்டு இருக்காரு பாண்டியன். ஏங்க அவன் ஒழுங்கா தாங்க பேசுனா, நீங்களா ஏதாவது இப்படி நினைச்சுக்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, நீ தான் மெச்சுக்கிடணும் அவனை அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. விடுங்க மாமா எப்பவும் அப்படிதானே அப்படின்னு மீனாவும் சொல்ல, ஆமா ஆமா நான் அவருக்கு கொஞ்சம் இலக்காரம் தாங்கிறாரு செந்தில். வீட்டுக்குள்ளார ஒரு தடவை திரும்பி பாக்குற மீனா, சரி வண்டி எடுங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, அப்செட்டா இருக்கிற செந்தில் வண்டியை எடுக்கிறாரு. 2 பேரும் கிளம்ப மீனாவோட அப்பா கொஞ்சம் இருப்பு கொள்ளாம இங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்டு இருக்காரு. மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்ணிட்டு, அப்படியா நீங்களே திரும்ப கூப்பிடுறீங்களா, சரி சரி நான் உங்க போனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், சரிங்க சார்னு போனை வைக்க, என்னங்க சொல்றாங்கன்னு ஒரு பரபரப்பும் பதட்டமுமா மீனா அம்மா வந்து நின்று கேட்குறாங்க. அவங்களே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அப்பா அப்பா என்னப்பா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு பரபரப்பா மீனா ஓடி வந்து கேக்குறாங்க. எம்மாடி எனக்கு என்ன பிரச்சனை, அப்பா நல்லா தானே நிக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல, இல்ல உடனே நீங்க வீட்டுக்கு வர சொன்னீங்கன்னு அவர் சொன்னாரு, நான் பயந்துட்டேன்ப்பா, உடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன், ஒன்னும் இல்லல்லப்பா அப்படின்னு அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நெஞ்சில கையை வச்சுட்டு கேக்குறாங்க மீனா. ஒன்றும் இல்லடா அப்படின்னு அவங்க அப்பாவும் மகளோட கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க. மீனா மாப்பிள்ளையோட வேலை விஷயமா பேசுறதுக்கு தான் அப்பா வர சொன்னாரு, மாப்பிள்ளை உங்ககிட்ட சொல்லலையான்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. மீனா செந்தில திரும்பி பார்க்க, இல்ல மீனா எங்கிட்டயுமே எதுவும் தெளிவா சொல்லல, சரி உன்னையும் எதுவும் டென்ஷன் படுத்த வேணான்னுதே அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, செந்தில ஒரு முறைக்கிறாங்க மீனா. மாமா என்னாச்சு மாமா, வேலை எப்ப கிடைக்கும்னு ஏதாவது தெரிஞ்சதுங்களான்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க. மீனா அப்பாவோட மொபைல் ரிங் ஆகுது. ஒரு ஹலோன்னு சொல்ல, வணக்கம் சார் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் சார், உங்களுக்கு ஒரு 1 lakh அப்படின்னு யாரோ பேசிட்டு இருக்க. யோ வையான கடுப்பா போனை வைக்கிறாரு மீனாப்பா. முக்கியமான போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கடை வேணுமா கிரெடிட் வேணுமா கத்திரிக்காய் வேணுமான்னு போன் பண்ணுவானுங்க அப்படின்னு கொஞ்சம் வெறுப்பா சொல்லிட்டு போனை மறுபடியும் பாக்கெட்ல வைக்கிறாரு. 4 பேருமே பதட்டமா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அப்பா அவருக்கு வேலை கிடைச்சிடும் தானேன்னு மீனா கேக்குறாங்க. அம்மாடி அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல வர, அப்பா
நான் நம்பிக்கை இல்லாமலாம் எதுவும் கேட்கல. ஆனா அப்படின்னு மீனா சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளையோட வேலைக்கான ஆர்டரே வரப்போகுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஆர்டரா அப்படின்னு மீனா ஆச்சரியமா கேட்க, அவங்க அப்பா சிரிச்சிட்டு இருக்க, அதை சொல்றதுக்கு தாண்டி உங்க அப்பா உங்களை வர சொன்னாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, மீனாவும் செந்திலும் ஆனந்த அதிர்ச்சியில வாயை திறக்க முடியாம நிக்கிறாங்க. உண்மையாவாப்பா அப்படின்னு மீனா கேட்க, அம்மாடி மாப்பிள்ளைக்கு பொதுப்பணித்துறையில தான் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, எந்த நிமிஷம் வேணாலும் போன் வரும்னு அவரு சொல்லிட்டு இருக்க, அடேங்கப்பா நமக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு ஆச்சரியத்துல வாயை திறந்து அப்படியே கையை வச்சு மூடிக்கிறாரு செந்தில். போன் வந்ததும் நாம 3 பேரும் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, செந்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாம முகமெல்லாம் சந்தோஷமும் நெகிழ்ச்சியுமா நிக்க மீனா அவரை திரும்பி பாக்குறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.